மேடையில் வெடித்து சிதறிய உதயநிதி, உருட்டுக்கட்டை அமைச்சர், பவுடர் அமைச்சர், சங்கி அமைச்சர், பாத்ரூம் அமைச்சர், லாட்டரி அமைச்சர் என விளாசி வாங்கிய உதயநிதியின் துணிச்சல். சட்டமன்றத்தில் திமுக குடும்பத்தை வம்புக்கு இழுத்த அமைச்சர் சிடி நிர்மல்குமார். இனியாவது திமுக ஆட்டத்தை மாற்றி களத்தை உணர்ந்து தாவேகா செய்யக்கூடிய சூழ்ச்சியில் சிக்காமல் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட தொடங்குமா? பார்க்கலாம் இந்த காணொளியில். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. VCR மெட்டல்ஸ், தேர்வீதி, சேலம். பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டிற்கு வராது அப்படின்ற இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா? இந்த அறிவிப்பு என்பது இன்றைய முதலமைச்சர் விஜயிடமிருந்து எதிர்பார்த்த அறிவிப்பு. ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பற்றி யோசித்து ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் அப்படின்னும் சிலர் எண்ணினார்கள். ஆனால் அந்த முடிவை அவர் மாற்றவில்லை, அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு நடந்திருக்கிறது அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள்ல அதை பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு பரந்தூர் விமான நிலையம் என்பது அவ்வளவு சாதாரணமான அது ஒரு விமான தளம் மட்டும் கிடையாது. அந்த விமான தளத்தை அடிப்படையாக கொண்டு பல குடும்பங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பொருளாதார வளர்ச்சி என பல வளர்ச்சி, மருத்துவம் தொடங்கி பெரிய பெரிய சரக்கு கண்டெய்னர்ஸ் பெட்டகங்களை கையாளுவதற்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக அந்த இடம் பார்க்கப்பட்டது. அதையும் தாண்டி இனிவரும் காலங்கள்ல இந்த பயணம் அதிகமாகிற பொழுது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணம், வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு இந்தியாவுக்கு வரக்கூடிய பயணம்னு இந்த பயணிகளுடைய எண்ணிக்கை எல்லாம் கருத்தில் கொண்டு உருவாக்க கடந்த திமுக ஆட்சி காலத்துல ஒரு பெரும் முயற்சி எடுக்கப்பட்டது. இன்றைக்கு தனிப்பட்ட ஈகோவின் காரணமாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய நலனை பற்றி சிந்திக்க வேண்டும், தனிப்பட்ட ஈகோ இருக்கக்கூடாது என்பது பலருடைய பார்வை. இதுல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தரவுகளோட சட்டமன்றத்திற்கு வராங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் நமக்கு ஏன் தேவை? எப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்டது? எத்தனை சதவீதம் நிலம் அரசுடையது? மீதி எத்தனை நாம் மக்களிடமிருந்து பெற்றது? இதுல ஏரி, குளம், நீர்நிலைகள் என்னவாக இருக்கிறது? நாம் எவ்வளவு தொகையை கொடுத்திருக்கிறோம்? கிட்டத்தட்ட 70% 90% நாம் தொகையை கொடுத்திருக்கிறோம், நிலத்தை வாங்கியிருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு தனிநபரிடமிருந்து. அப்ப இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறோம், இடம் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. இதால நமக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படின்றத சட்டமன்றத்துல தயாரிப்போட வராங்க எதிர்கட்சி. ஆனால் இதை திசை திருப்பும் விதமாக மிக சாமர்த்தியமாக அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்கள் பேசிய பேச்சு இருக்கு பாருங்க, அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். அந்த இடத்தை கையில் எடுக்கிறாரு. ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைச்சது அங்கதான். என்னன்னு சொல்றாரு? G2 மாப்பிள்ளையுடைய நலனுக்காக அப்படின்றத அங்க பதிவு பண்றாரு சட்டமன்றத்துல. அடிப்படை ஆதாரமே இல்லாமல் ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துல ஒரு அவதூறை எடுத்து பேசுறாரு. நீங்க ஒரு தகவலை இப்படி ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம பேசுவது என்பது நம்ம அதை மறக்காம இருக்கணும், தகவலை நம்ம தெரிஞ்சு மறக்காம விடாம பேசணும் அப்படின்னு இதெல்லாம் தகவலை நம்ம சேகரிக்கிறோம். ஆனால் ஒரு அமைச்சர் இப்படி ஒரு பேப்பரை, காகிதத்தை கொண்டு வரக்கூடாது, ஆதாரங்களை கொண்டு வரணும். தார்மீக பொறுப்பும் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் வெறும் அரசியல் லாபத்திற்காக ஒரு அமைச்சர் அப்பட்டமான ஒரு பொய்ய சட்டமன்றத்துல பேசுறாரு, ஆதாரம் இல்லாமல். ஆதாரத்தோடு இந்த பரந்தூர் விமான நிலையம் இங்க இருக்கு, இந்த விமான நிலையத்தில் கையகப்பட்ட நிலங்கள் இவர்களுடைய நிலமாக இருக்கிறது, அல்லது அந்த விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம், இந்த ரியல் எஸ்டேட் பண்ற இடமோ இல்ல மற்ற கட்டிடமோ, இது எல்லாமே திமுகவுடைய தலைவர் இருக்காரு, அவருடைய மருமகன், அவருடைய பினாமி G2 நீங்க ஆதாரத்தோட பேசணும். முதல்ல G2 இங்க இருக்கான்னு காட்டணும். இந்த G2 யாருடைய பினாமி நிறுவனம், இதற்கும் திமுக இருக்கக்கூடிய திமுக குடும்ப உறுப்பினருக்கும், அதாவது சபரீசன் இல்லையா, என்ன ஆதாரம்னு சட்டமன்றத்தில் பேசினால் அது இன்றைக்கு தலைப்பு செய்தி, அது விவாதம். இப்படி எந்த விதமான ஆதாரத்தையும் கொண்டு வராமல் ஆட்டத்தை கலைச்சதுல வல்லவர்களாக, யோகியமானவர்களாக, யோகியமானா சொம்பெடுத்து உள்ளவின்வாங்க இல்லையா, அப்படி அவங்க பேச தொடங்கினாங்க. இந்த ஆட்டத்துல திமுகவும் பலியாயிடுச்சு. திமுக பேச வேண்டியது என்னையா அதை பேசணும் இல்லையா, அவங்க அந்த இடத்துல பலியாகிறாங்க. இப்படி சட்டமன்றத்தையே ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய
ஆளும் அரசு கொண்டு போயிருக்கு. வெறும் ரீல்ஸ் போடுறதுக்காக சட்டமன்றத்துல அமைச்சர்கள் பேசுவதை கட் பண்ணி ரீல்ஸ் போடுறதுக்கு வெளியே ஒரு பெரிய கூட்டம் ரெடியா இருக்கு. பல லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு ரெடியா இருக்காங்க. இது சட்டமன்றத்துல பேசுறத ரீல்ஸா போடுற. இதை கேட்டா இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க அவங்க தயாரா இருப்பாங்க இல்லையா? இது நடந்துட்டு இருக்கு. இதுதான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு சபாநாயகர் கிட்ட. இப்ப நடந்துட்டு இருக்கேன். மதிப்பிற்குரிய சபாநாயகர் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு அறிவுறுத்துறாரு, ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்னு. தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றுல ஆளுங்கட்சி சார்ந்தவர்களுக்கு இத்தனை முறை அறிவுறுத்தல் கண்டனங்களை பதிவு பண்ணிட்டே இருக்காரு. பேசாதீங்க, ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்னு. இப்படி ஆட்டத்தை கலைக்கிற வேலையை இவங்க பாக்குறாங்க. மறுபுறம் திமுக தரப்புல எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைச்சர்களுடைய பட்ட பெயரோட போறது. உருட்டுக்கட்டைக்கு ஒரு அமைச்சர், பவுடருக்கு ஒரு அமைச்சர், பாத்ரூம் அமைச்சர், சங்கி அமைச்சர், லாட்டரி அமைச்சர்னு இது ஒரு பக்கம் போக தொடங்கியிருக்கு. இத திமுக தரப்புல திமுக ஐடி இதை வெட்டி அவங்க பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் சட்டமன்றத்திற்கு வெளியேயும் அரசியல் மிகவும் ஒரு மோசமான அநாகரிகமற்ற நிலையில மாறிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் கவனிக்க தொடங்கி இருக்கிறார்கள். திமுக உள்ளபடியே எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட்ட திமுக இந்த முறை ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறதா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. லாட்டரின்னு திமுக தரப்புல இருந்து எழுந்த பதிலுக்கு அவங்க சொல்றாங்க, எந்த லாட்டரியுடைய மருமகனுக்காக? இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அடையாளம் இது அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த அடையாளம் லாட்டரின்னு தானே பார்க்கப்படுது அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து அவங்க பதில வைக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டுடைய இந்த சட்டமன்ற தொடர்பான நிகழ்வுகள் மக்கள் மத்தியில பரப்பப்பட்டு வருகிறது. மக்கள் பலரும் பார்க்கிறார்கள். இன்னும் கவனமாக சட்டமன்றம் செயல்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். ஆனால் ஒரு உண்மை, திமுகவுக்கு இது சவாலான ஒரு காலம். திமுக எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு திமுக எதிர்க்கட்சியாக கூட சிறப்பாக செயல்பட விடாமல் தாவேகா ஒரு சரியான யுக்தியை கையாண்டிருக்கிறது. இப்படிதாங்க பண்ணுவாங்க தாவேகா, இப்படிதான் தாவேகா பண்ணுவாங்கன்றது திமுகவுக்கு தெரியணும் இல்லையா? இன்றைக்கு 2 சிறுவர்கள் பேசக்கூடிய வீடியோ கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நானும் பாட்டு பாடுறேன், விசில் அடிக்கிறேன். ஆனா பாட்டு பாடுற விசில் அடிக்கிறவங்க தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, வாக்களிக்கிறாங்க. சமூக நீதி பேசுவது, தத்துவம் பேசுவது, வளர்ச்சியை பற்றி பேசினால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். மக்களுடைய மனநிலையும் அதுவாகத்தான் இருக்கிறது. மக்கள் தமிழ்நாடு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னவாக இருந்தது, 50 ஆண்டுகளுக்கு பின்னால் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது, குறிப்பாக 2021, 2025 இந்த காலகட்டங்கள் அடைந்த பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு வளர்ச்சி, இந்தியாவிலேயே 41%, ஒட்டுமொத்த இந்தியாவில் 41% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய இடமாக தமிழ்நாடு இந்தியாவிலேயே. அப்பனா பாருங்க, கிட்டத்தட்ட பாதி சரி பாதி தமிழ்நாடு. இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணமானவர்கள் யார் அப்படின்னு மக்கள் சிந்திக்க தயாராக இல்லை. அப்படி சிந்திக்க தயாராக இல்லாத மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறது தாவேகா. அப்பாவி மக்கள் பலியாடாக சிக்கியிருக்கிறார்கள். விலைவாசி ஏறி இருக்கிறது, அரிசி விலை ஏறி இருக்கிறது, மின்சாரம் விலை ஏறி இருக்கிறது, மின்வெட்டு தொடர்கிறது, சட்டம் ஒழுங்குல பெரிய மாற்றம் அல்ல இன்னும் அதிகரிச்சிருக்கிறது. இப்படி திமுக ஆட்சி காலத்துல ஏதாவது பள்ளிக்கூடத்துல கல்லூரியில படிச்ச மாணவர்களை போதை கும்பல் அடிச்சு கொன்னதா ஒரு தரவு காட்ட முடியுமா? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. VCR மெட்டல்ஸ் தேர்வீதி சேலம்.